குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிஸார்டர். இதை பற்றி தான் இப்போ இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். டெஃபினேஷன்: hypertension, HTN or HT, also known as high blood pressure, is a long-term medical condition in which the blood pressure in the arteries is persistently elevated. The systolic blood pressure will be more than or equal of 140 mmHg and diastolic blood pressure will be more than or equal of 90 mmHg. நார்மல் ஹார்ட்டுக்கும் ஹைப்பர்டென்சிவ் ஹார்ட் பிக்சர் இருக்குது. ஹைப்பர்டென்சிவ் ஹார்ட் பார்த்தோம்னா திக்கனிங் இன் த வால்ஸ் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ் வால்ஸ் வந்து திக்கனிங்காக இருக்குது. அதுதான் இந்த பிக்சரில் இருக்குது. சிஸ்டோல்னா என்னன்னு தெரியணும். முதல்ல சிஸ்டோல்னா என்ன, டயஸ்டோல்னா என்னன்னு இந்த பிக்சரில் இருக்க பாருங்கள். டயஸ்டோல் அப்படின்னா ஃபில்லிங், அதாவது பிளட்டு வந்து ஹார்ட்டுக்குள்ளே ஃபில் ஆகுது. சிஸ்டோல் அப்படின்னு பார்த்தோம்னா பம்பிங், பிளட்டு உள்ளே வருது, அப்புறம் பிளட்டு வெளியில் போகுது. கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஹார்ட் சுருங்கி சுருங்கி விரியுது இல்லைங்களா, அதை பிளட்டு ஃபில் ஆகிறத வந்து டயஸ்டோல்னு சொல்கிறோம். பம்ப் ஆகி வெளியில் போகிறத வந்து நம்ம சிஸ்டோல்னு சொல்கிறோம். இந்த பிக்சரில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. Types: pre-hypertension, systolic blood pressure 120 to 139 mmHg, diastolic blood pressure 80 to 89 mmHg. Hypertension stage 1, systolic blood pressure 140 to 159 mmHg, diastolic blood pressure 90 to 99 mmHg. Hypertension stage 2, systolic blood pressure more or equal to 160 mmHg, diastolic blood pressure more or equal to 100 mmHg. Pregnancy induced hypertension because of increased production of hormones and enzymes during pregnancy. Etiology: primary hypertension is the elevation of BP without an identified causes. Secondary hypertension, it is the elevation in BP with an exact causes. This type is account for 5 to 10% of total cases. The causes of secondary hypertension includes congenital narrowing of aorta. இந்த பிக்சரில் இருக்கு ஒன்றுன்னு போட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள். நேரோவிங் ஆஃப் அயோட்டா, நார்மலாக இல்லாமல் அயோட்டாவில் சுருங்கி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நேரோவிங் ஆஃப் அயோட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காசஸ் வேறு என்னென்ன காரணங்களால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரீனல் டிசீஸ், அதாவது கிட்னி ப்ராப்ளம். எண்டோக்ரைன் டிஸார்டர்ஸ் பார்த்தோம்னா குஷிங் சிண்ட்ரோம், அதாவது ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தால் வருன்றாங்க. இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து குஷிங் சிண்ட்ரோம் கொடுத்துருக்காங்க. நியூராலஜிக்கல் டிஸார்டர்னு பார்த்தோம்னா பிரைன் டியூமர்ஸ், ஹெட் இன்ஜுரி, இதனாலையும் ஹைப்பர் டென்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. ஸ்லீப் எப்னியா இருந்தால் வரும். மெடிகேஷன், அதாவது ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸு, நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் வரும். அடுத்து சிரோசிஸ் ஆஃப் லிவர் இருந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. பிக்சரில் இருக்க பாருங்கள், குஷிங் சிண்ட்ரோம் வந்தவங்க எப்படி இருப்பாங்க. சிரோசிஸ் ஆஃப் லிவர்னால் லிவர் வந்து எப்படி டேமேஜ் ஆகி இருக்கிறது தான் சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிரைன் டியூமர் தெரியும், மூளையில் வந்து நமக்கு டியூமர் இருக்குது இல்லையா, அந்த பிக்சர் இருக்குது. கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது சிஏடினா என்னன்னு தெரியணும். நம்ம ஹார்ட்டில் இருக்க அந்த கொரோனரி ஆர்ட்ரியில் வந்துட்டு அடைப்பு இருக்கிறது தான் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னு சொல்லுவோம். இதனால் நமக்கு என்ன ஆகும்னா பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாகும். அடைப்பு இருக்கிறதுனால பிளட்டு வர இடம் வந்து ரொம்ப சின்னதாக ஆகிடும். அடைப்பு இருக்கிறதுனால அங்கே ரொம்ப கம்மியாக வரும். இதை தான் வந்து சிஏடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரிஸ்க் ஃபேக்டர்: ஏஜ், சிஏடி ஆஃப்டர் 50 years of age, alcohol, smoking and DM, diabetic mellitus, excessive dietary intake of sodium, gender, family history, obesity, sedentary lifestyle, stress. Clinical features: sometimes the high blood pressure does not cause any symptoms, so that it is known as silent killer disease. In some patients, the symptoms will develop like வேறு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா சிவியர் ஹெட்டேக் இருக்கும், ப்ளூரட் விஷன் இருக்கும். பிக்சரில் இருக்குது கண் பார்வை மங்கலாக தெரியுது, எப்படி தெரியுன்றது. டெஸ்னஸ், நாசியா, வாமிட்டிங், ஃபெட்டிக்,
கன்ஃபியூஷன், எபிஸ்டாசிஸ், செஸ்ட் பெயின். எபிஸ்டாசிஸ் அப்படின்னா கன்ஃபியூஷன், எபிஸ்டாசிஸ்னால் நோஸ் ப்ளீடிங் இருக்கும். அடுத்து செஸ்ட் பெயின், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், இர்ரெகுலர் ஹார்ட் பீட், பாப்பிலெடிமா. அதாவது கண் வந்து வீங்கி இருக்கும், அந்த ரெட்டினா வந்து வீங்கி இருக்கிறது தான் சொல்லுவாங்க. இந்த பிக்சரில் இருக்குது நார்மல் ரெட்டினாக்கும் இந்த வந்து பாப்பிலெடிமா வந்த ரெட்டினாக்கும் எப்படி இருக்கும்னு. டயக்னோஸ்டிக் இவாலுவேஷன், பேஷண்ட்க்கு ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் பண்ணணும், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். அடுத்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், சிபிசி பார்க்குறோம், செஸ்ட் எக்ஸ்ரே பார்க்குறோம், இசிஜி எடுத்து பார்க்குறோம். இசிஜி மீன்ஸ் எலக்ட்ரோகார்டியோகிராம். மேனேஜ்மெண்ட் வந்து 2 வேவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இன்னொன்று ஃபார்மகாலஜிக்கல் தெரப்பி. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வெயிட் ரிடக்ஷன், டேஷ் டயட், டயட்ரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன், டயட்ரி சோடியம் ரிடக்ஷன், சால்ட் டயட் வந்து குறைச்சிக்கணும், ரெடியூஸ்டு ஆல்கஹால், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். Pharmacological therapy, various group of drugs are used for the treatment of hypertension. Collectively, these drugs are called as antihypertensive drugs, which includes diuretics. It helps the kidney to inhibit the sodium reabsorption in the distal convolutal tubules, ascending lymph, and loop of Henle. Example, furosemide, Lasix. Beta blockers. This medication reduces the workload of the heart and blood vessels and causing the heart to beat slowly and with less force. Example, atenolol. Alpha blockers. This medication causes the cerebral vasodilator of the blood vessels. Example, Parazosin. Calcium channel blockers. The medicines will block the movements of extracellular calcium into the cells and causing vasodilatation and decreased heart rate. Example, amlodipine, verapamil. Alternative therapies which are helpful to regulate blood pressure includes acupuncture, relaxation techniques, and devotional therapies. Nursing management. Proper history collection should be done, which includes family history also. Dietary habits should be assessed. Identify the medical history such as diabetes, CAD, renal disease, etc. Instruct the patient to avoid smoking and alcoholism. Auscultate heart rate and palpate peripheral pulse. Identify the use of medication such as contraceptives, steroids, non-steroid anti-inflammatory drugs, etc. Monitor vital signs frequently. Provide diet which is low in sodium and rich with fruits and vegetables. Monitor the blood cholesterol level frequently. Complications of hypertension: brain stroke, vision loss, heart attack, bone loss, kidney failure, blood vessels damage.